ஸோ ஹலோ எவ்ரிவன். என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரஷ்யாவில் எப்படி இமிகிரேஷன் டைட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதோட ஒருபடி மேலே போய் யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புது ரூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த ஜனவரி 1 2025 இந்த வருஷத்துலேருந்து அமலுக்கு வந்தாச்சு. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் சிம் கார்டு வாங்கணும்னா ரஷ்யாவில் வந்து ஜஸ்ட் என்னோட பாஸ்போர்ட் காமிச்சா போதும். அதை வச்சு சிம் கார்டு வாங்கிடலாம். பட் இப்போது அது மாதிரி போயிட்டு நீங்கள் எங்கேயும் சிம் கார்டு வாங்க முடியாது டேரெக்டாக. இப்போது நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் ட்ரான்ஸ்லேஷன் ரஷ்யனில் நோட்டரைஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஒரிஜினலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நோட்டரைஸ் பண்ணியிருக்கணும். 2 ஸ்னில்ஸ், ரஷ்யாவோட யூனிஃபைடு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஃபார் பென்ஷன் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் சைட். இதுக்கும் நீங்கள் பல டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி தான் அந்த டாக்குமெண்ட் வாங்க முடியும். அந்த டாக்குமெண்ட் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பயோமெட்ரிக்ஸ். நீங்கள் வந்து ரஷ்யாவில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உங்களோட பயோமெட்ரிக்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, அந்த டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட் சிம் ஹிஸ்ட்ரி. நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கீங்க ரஷ்யாவில் அப்படின்னு சொல்லிட்டு அது அத்தனை லிஸ்ட்டும் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் தென் ஃபைனலி உங்கள் ஃபோனோட ஐஎம்ஐ நம்பர் அதையும் சேர்த்து உங்களோட நம்பர் கூட கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கப்புறம் நீங்கள் ரஷ்யாவில் சிம் கார்டு வாங்க முடியும். முன்னாடி மாதிரி ஜஸ்ட் ஏர்போர்ட்டில் வந்தோம், ஒரு பாஸ்போர்ட்டை காமிச்சோம், ஜஸ்ட் நான் வாங்கிட்டோம், அந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஏன் இது வந்து இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் கார்கஸ் சிட்டி ஹாலில் வந்து ஒரு பிளாஸ்ட் நடந்தது, லைக் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்களாம் இந்த மாதிரி ஈஸியாக உள்ளே வந்து டக்குன்னு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதில் பண்ண தப்பை இவங்க சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இமிகிரேஷன்ஸ் யாரும் அதிகமாக உள்ளே வரக்கூடாது, அதாவது இல்லீகல் மைக்ரன்ஸ் உள்ளே வரக்கூடாது. அண்ட் தென் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறது, இல்லீகலாக வந்து நம்பர் வாங்கி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால ரஷ்யன் கவர்மெண்ட் இந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டான ஒரு சிஸ்டம் வந்து இந்தியாவிலே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் தென் இது யாராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்க அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you, bye from Avi.